Hi sisters and brothers, welcome to Guru Krupa channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு என்ன ஐடியா வச்சுருக்கேன்னா, ஒரு 3 பேட்சாக இங்கிலீஷ் வந்து 1 மார்க்ஸ் ஜென்ரல் இங்கிலீஷ்க்கு. ஃபஸ்ட்டு பேட்சில் வந்து ஒரு 1500 கொஷின்ஸ் பார்ப்போம். இது வந்து ஃபுல் டெஸ்ட்டாக இருக்கும், ஏன்னா கொஷின் ஏரியா எப்படி என்னன்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொரு பேட்சில் வந்து ஒரு 100 கொஷின்ஸ் பர் டே, ஒரு 10 இல்லைனா 20 கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பேட்ச் 3ல வந்து மறுபடியும் ஃபுல் டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு நீங்கள் படித்து இதில் டெஸ்ட்டு ஒரு வாட்டி என்ன ஏரியாவில் கொஷின் வருதுன்னு பார்த்துக்கலாம் இல்லையா, தெரியுதா இல்லையான்ட்டு. அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ண போகிறோம். வாங்க இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷின் பேப்பர் பார்ப்போம். 100 கொஷின் ஃபுல் சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி. ஃபஸ்ட் கொஷின், who said a nation without a vision is like a ship cruising on high seas without aim or direction அப்படின்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு. செகண்ட் கொஷின், ஹெலன் கெல்லர் ஸ்பீக்ஸ் அபவுட் த வேர்ட் டேஷ் இன் த மிஸ்ட்ரி ஆஃப் லாங்குவேஜ். அவங்க வந்து வாட்டர் என்ற வேர்டு தான் வந்து ஃபஸ்ட்டு பேசினது அந்த வேர்டு தான். சரிங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் கொஷின், ஹி நோஸ் that rules are necessary and the rules are made to be enforced. It would be wrong of me to override his rules and decisions of this kind. Who does me refers to in this lesson? Me என்றது வந்து யாரை ரெஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இங்கே மீ என்றது வந்து அப்ரஹாம் லிங்கனை தான் மென்ஷன் பண்ணுது. அது எந்த லெசன்னா த 1 minute apology என்ற லெசனில் தான் அவரை பற்றி மென்ஷன் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் கொஷின் பாருங்கள், ஹூ ரோட் த புக் த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. டிஸ்கவரி ஆஃப் இந்தியா வந்து எழுதுனது யார்? ஜவஹர்லால் நேரு. இது எல்லாருக்கும் தெரியும். 5வது கொஷின், அன்னி சுலிவன் கேம் டு டீச் ஹெலன் கெல்லர் அட் ஏஜ் 21 ஏஜில் வந்து ஹெலன் கெல்லருக்கு வந்து டீச் பண்ண வந்தாங்க யார்? அன்னி சுலிவன். நெக்ஸ்ட் பாருங்கள், சிக்ஸ்த் கொஷின், ஹூ கோட்டட் லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் டேஷ் டேக் குட் கேர் ஆஃப் அவர் ஃப்ராஜைல் பிளானட். சரிங்களா. யார் இந்த கோட்டு சொன்னதுன்னா கல்பனா சாவ்லா. 7th கொஷின், ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த லாஸ்ட் லெசன்? அல்ஃபான்சோ டாடெட். 8th கொஷின், கல்வர்டன் ஸ்மித் சென்ட் ஹோம்ஸ் இன் இன்ஃபெக்டட் ஷார்ப் ஸ்ப்ரிங் இன் டேஷ் அண்ட் ஐவரி பாக்ஸ். சரிங்களா. அண்ட் ஐவரி பாக்ஸ் இதை சென்ட் பண்ணியிருப்பாங்க. 9th கொஷின், வாட் இஸ் த மாரல் that Alfonso Daudet wants to bring out dash? Not to put off things that one can do that day. இதுதான் அதோட moral. 10th question, the last lesson written year எப்போன்னு கேட்டிருக்காங்க. 1872 to 1871 இயர்ஸ் கூட கேட்குறாங்க பாருங்கள். லெசன் எப்போ எழுதியிருக்காங்கன்றலாம் கேட்குறாங்க. 11th question வந்து, who charged with the murder of his nephew? கல்வர்டன் ஸ்மித். நெஃப்யூவை கொலை பண்ணதுக்கு யாரை வந்து இது பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா கல்வர்டன் ஸ்மித்து. சாரி. நெக்ஸ்ட்டு வந்து 12th கொஷின், நேஷ்னாலிட்டி ஆஃப் ஆத்தர் லியாமி ஓ பிளஹர்ட் வந்து அயர்லாண்டு. ஆத்தரோட நேஷ்னாலிட்டி பற்றி கேட்குறாங்க கொஷின்ஸ் பார்த்துக்கோங்க. ஆத்தர் ஆஃப் த டையிங் டிடெக்டிவ் வந்து சர் ஆர்த்தர் இக்னாட்டியஸ் கேனான் டொயல். சரிங்களா. வேர் டிட் சச்சின் ஸ்டடி இனிஷியலி? த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை. இங்கே தான் வந்து சச்சின் படிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், 15வது கொஷின் வந்து, சர் ஆர்த்தர் இக்னாட்டியஸ் கேனான் டொயல் வாஸ் அ டேஷ் ரைட்டர், பிரிட்டிஷ் ரைட்டர். நேஷ்னாலிட்டி ஆஃப் த ஆத்தர் கேட்டிருக்காங்க. ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் வந்து பிளேயிங் இட் மை வே. ஆட்டோபயோகிராஃபி சச்சின் டெண்டுல்கர் என்னது? பிளேயிங் இட் மை வே. நெக்ஸ்ட் வந்து 17th கொஷின், ரவீந்திரநாத் டாகூர் ரோட் கீதாஞ்சலி இந்த இயர் 1912. 1912 வந்து ரவீந்திரநாத் டாகூர் வந்து கீதாஞ்சலி எழுதினார். நெக்ஸ்ட் பாருங்கள், மை ரெமினிசன்ஸ் வாஸ் ரிட்டன் அண்ட் பப்ளிஷ்டு இன் டாகூர். அவரோட 50th இயரில் தான் வந்து இந்த லெசன் எழுதியிருக்காங்க. அவர் மை ரெமினிசன்ஸு எழுதினது வந்து 50th இயர். சரிங்களா. அவரோட 50th ஏஜில் வந்து எழுதியிருக்காரு. லிட்டில் சைக்ளோன் வாஸ் ரெஸ்கியூட் பை ஃப்ரெண்ட்லி ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஜுவாலஜிக்கல் சொசைட்டி. அவங்க தான் வந்து ரெஸ்கியூ காப்பாற்றிருப்பாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஐசக் நியூட்டன் வாஸ் பார்ன் அட் ஊல்ஸ்த்ரோப். அவர் வந்து எங்கே பிறந்திருக்காரு? ஊல்ஸ்த்ரோப்பில் பிறந்திருக்காரு. 21st கொஸ்டின் வந்து, லிட்டில் ஸ்டார் வாஸ் அ டேஷ் குட் நேச்சர்ட் யூரோப்பியன் ப்ரௌன் பேர். ப்ரௌன் கலர்.
சரியா, பிளாக்கு அந்த மாதிரி கலர் வச்சு சொல்லுவாங்க. அது வந்து ப்ரௌன் பேர். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு காம்ப்ரஹென்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். பாப்னா ரிவோல்ட் வந்து 1873 to 76, இது வந்து ஹிஸ்ட்ரியிலே வருது இல்லையா. பாப்னா ரிவோல்ட் அப்ரைசிங் வாஸ் ஏ ரெசிஸ்டன்ஸ் மூமெண்ட் பை peasants against the oppression of zamindars. It's originated in Bengal. It was led by Keshav Chandra Roy. Funds were raised from riots to meet the cost from common people. The riots developed a strong awareness of the law and their legal rights and the ability to combine and form associations for peaceful agitation. இதில் பாருங்கள் கொஷின்ஸ் எப்படி வருதுன்னு. ஹூ ரிவோல்டட் அகேன்ஸ்ட் ஜமீன்தார்ஸ்? ஃபார்மர்ஸ். அதில் வந்து பீசன்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, பீசன்ஸ்னால் ஃபார்மர்ஸ். த ரிவோல்ட் வாஸ் ஸ்டார்ட் பை ஹூம்? கேசப் சந்திர ராய். இந்த ரிவோல்ட் வந்து யார் வந்து இது பண்ணாங்கன்னா கேசப் சந்திர ராய். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து 25th கொஷின். பிசன்ஸ் ஆஃப் விச் ஏரியா அகேன்ஸ்ட் பெங்கால்? பெசன்ஸ் ஆஃப் விச் ஏரியா அகேன்ஸ்ட் ஜமீன்தார்ஸ்? சரிங்களா. இந்த பெங்கால் ரீஜனில் இருக்கிறவங்க தான் வந்து அகேன்ஸ்டாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து 26th கொஷின் பாருங்கள். ஃபண்ட் ஃபார் த ப்ரொட்டஸ்ட் ரைஸ்ட் ஃப்ரம் டேஷ் காமன் பீப்புள். காமன் பீப்புள்லேருந்து தான் வந்து ஃபண்டை வந்து கலெக்ட் பண்ணியிருப்பாங்க. திஸ் ரிவோல்ட் டெவலப்ட் அவேர்னஸ் அபவுட். 27th கொஷின். திஸ் ரிவோல்ட் டெவலப்ட் அவேர்னஸ் அபவுட் ஆல். எல்லாத்த பற்றி அவேர்னஸ், லா, லீகல் ரைட்டு டு ஃபார்ம் அசோசியேஷன், இது பற்றி எல்லாமே வந்து இந்த ரிவோல்ட்னால இது வந்திருக்கும், அவேர்னஸ் வந்திருக்கும். 28th கொஷின். அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன் வில் பி த பெஸ்ட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இங்கே வந்து மெட்டாஃபோர். ரோட்ஸ் லாஸ்ட் டர்ன்ன்றது வந்து மெட்டாஃபோர். 29th கொஷின். ஹவு மெனி alliteration words mentioned in the given line? The summer of life she is ready to see in the spring. எஸ்எஸ்எஸ்எஸ்ன்னு வருது இல்லையா, 4 இடத்துல வருது. அப்போ alliteration வந்து 4 இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 30th கொஷின். விச் வேர்ட் இஸ் யூஸ்ட் as anaphora in the given lines? Not a crumb to be found on the snow covered ground. Not a flower could he see. Not a leaf on a tree. இங்கே வந்து நாட்ன்றது வந்து நிறைய வாட்டி ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. அப்போ வந்து ரிப்பீட்டடாக ஒரு ஸ்டான்ஜில் ஃபஸ்ட்டில் வந்து வருது இல்லையா, அதுதான் அனாஃபோரா. சரிங்களா. 31st கொஷின் பாருங்கள். வி கேன் பிரிண்ட் அண்ட் ப்ளவ் அண்ட் வீவ் அண்ட் ஹீட் அண்ட் லைட். த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மென்ஷன் ஹியர் வந்து அசனன்ஸ். அசனன்ஸ்னால் வந்து கான்சனன்ட் சவுண்ட் வந்து ரிப்பீட்டடாக வருது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு 32nd கொஷின் பாருங்கள். ஆர் ஃபெட் பை பீஸ்ஃபுல் ஹார்வெஸ்ட் பை வார்ஸ் லாங் வின்டர் ஸ்டார்ட். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். வின்டர் ஸ்டார்ட்னாலே வந்து நம்மளுக்கு வந்து டிரான்ஸ்பர்ட் எபித்தட். சரிங்களா. வின்டர் ஸ்டார்ட்ன்ற வேர்டு வந்து டிரான்ஸ்பர்ட் எபித்தட் போடணும். லைட்ஸ் பிளிக்கர்ஸ் ஆன் அண்ட் ஆஃப். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்னது? லைட் பிளிக்கர்ஸ்னால் அந்த சவுண்ட்ஸ் பற்றி எல்லாம் வந்துச்சுன்னா ஓனமட்டோபியா. நெக்ஸ்ட் 34th கொஷின். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். அண்ட் மைல்ஸ் டு கோ பிஃபோர் ஐ ஸ்லீப். இங்கே என்ன ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் யூஸ் பண்ணியிருக்கோன்னா ரெஃப்ரைன். ரிப்பீட்டடாக லைன் ஃபுல்லாக ரிப்பீட் ஆகுது இல்லையா, அதுதான் வந்து அன்மைல்ஸ் ரெஃப்ரைன். ஒரு ப்ரேஸாக இருக்கலாம், இல்லைன்னா லைன்ஸே கூட ரிப்பீட் ஆகலாம். அப்படி இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து ரெஃப்ரைன். 35th கொஷின். அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ் அண்ட் ஐ சன்ட் இட் வித் ஸ்மைல்ஸ் அண்ட் வித் சாஃப்ட் டிசிட்ஃபுல் வைல்ஸ். இங்கே வந்து ரைமிங் ஸ்கீம் என்னென்னா, இந்த ஃபியர்ஸ் டியர்ஸ் ஒரே சவுண்டில் எண்ட் ஆகுது இல்லையா, அப்போ ஏன்னு வச்சுக்கலாம். ஸ்மைல்ஸ் வைல்ஸ் ஒரே இதில் எண்ட் ஆகுது இல்லையா, அப்போ வந்து பிபின்னு வச்சுப்போம். ஏஏ பிபி. அப்போ வந்து ஏஏ பிபி தான் வந்து ரைமிங் ஸ்கீம். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹெடன். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பர்சோனிஃபிகேஷன். த மோஸ்ட் சென்சிட்டிவ் ஹிடன்ன்றது வந்து என்னென்னா பர்சோனிஃபிகேஷன் கீழே வருது. ஃபார் வெல் ஹி நோ த சில்லி ஃப்ளை வுட் சூன் கம் பேக் அகெயின். ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா கான்சனன்ட் தான் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள் 38th கொஷின். ஆன்டிதீசிஸ் மென்ஷன் இந்த ஃபாலோயிங் லைன் ஃப்ரம் த போயம் த ரிவர். ஆன்டிதீசிஸ்னால் இங்கே பாருங்கள் ரஃப் ஸ்மூத்து. ஆப்போசிட் ஒன்று வந்து பாசிட்டிவாக இருக்குது, ஒன்று வந்து நெகட்டிவாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ இங்கே வந்து ஆன் யூ ரஷ் த்ரூ ரஃப் அண்ட் ஸ்மூத், இதுதான் வந்து ஆன்டிதீசிஸ் இந்த ரிவர் போயமில் மென்ஷன் பண்ணியிருக்கிறது. நெக்ஸ்ட் பாருங்கள் 39th கொஷின். ரேம்பேஜிங் த்ரூ த heavens, never stopping day or night, a spectacle of a lifetime, a comet in full flight. Choose rhyming words. இங்கே வந்து ரைமிங் வேர்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க, ஸ்கீம் கேட்கல. சரிங்களா. அப்போ வந்து நம்ம அந்த வேர்டையே எடுத்து எழுதணும். நைட்டு, ஃப்ளைட்டு, இதுதான் வந்து ரைமிங் வேர்ட்ஸு.
நெக்ஸ்ட் பாருங்கள் 40th கொஷின். அண்ட் ஓ வெரி வேண்டரிங் பிரதர் இஃப் கண்டென்மெண்ட் யூ வுட் வின் டேஷ் மென்ஷன் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச். எந்த ஓ வெரி அலாஸ் இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா அப்பாஸ்ட்ரோபி போடணும். சரிங்களா? 41 கான்சனன்ஸ் மென்ஷன் இந்த ஃபாலோயிங் லைன்ஸ் ஆஃப் த போயம். என்ன கான்சனன்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க? பி இட் த ஸ்லைட்டஸ்ட் கான்டாக்ட். இதுதான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்க கான்சனன்ஸு. நெக்ஸ்ட் வந்து 42nd கொஷின். அண்ட் இட்ஸ் ஃபைன் டு பி கவுண்ட் ஏ ஸ்டார். கவுண்ட் ஏ ஸ்டார்னு வந்துச்சுன்னா மெட்டாஃபோர் கம்பேர் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து தெர் ஆர் சம் who seem to fancy that for gladness they must roam, that for smiles that are the brightest they must wander far from home. Sorry. Who wrote above the poem? இந்த லைன்ஸ் வந்துருக்கிற poem வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஜான் மேசிஃபீல்டு. 144th question. One gleam of faith to brave the thickening ills of life and above lines mentioned in the poem. எந்த poemல வந்து இந்த லைன்ஸ் வருது? One gleam of faith to brave the thickening ills of life. இது வந்து மேக்கிங் லைஃப் ஒர்த்வைல். இங்கே தான் வந்து மென்ஷன், இந்த poemல தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? 45th கொஷின் வந்து மேட்ச் poem and poets. மேட்ச் poem and poets. The secret of machines வந்து for ருடியார்ட் கிப்ளிங். The house on Elm Street வந்து நாதியா புஷ். த ரிவர் வந்து செகண்டு கரோலின் ஆன் பவுல்ஸ். த காமெட் வந்து எழுதினவர் வந்து நார்மன் லிட்டில் ஃபோர்டு. பொயம்ஸு அதோட ஆத்தர் யாருன்னு மேட்ச்சில் கூட கேட்குறாங்க, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 46வது கொஷின். இஃப் யூ மேக் எ ஸ்லிப் ஹேண்ட்லிங் அஸ் யூ டை ஹியர் அஸ் ரெஃபர்ஸ் டு மிஷின்ஸ். இங்கே வந்து அஸ்னா என்ன அப்படின்னா மிஷின்ஸை தான் வந்து அந்த பொயமில் ரெஃபர் பண்ணுது. 47th. My heart was so light that I sang day and night for all nature looked gay. Who said above line? இந்த லைன்ஸ் எல்லாம் யார் சொல்கிறாங்களோ அந்த போயமில் கிரிக்கெட் என்ற பூச்சி தான் சொல்லும். சரிங்களா? பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து 48th கொஷின். ரிமெம்பர் எவ்ரி ஒன் ஹியர் இஸ் இம்பார்ட்டன்ட். வென் யூ ஆர் ஃபர்கட்டன் இட் மேக்ஸ் யூ ஃபீல் சேட். நோ தட் யூ மேட்டர் அண்ட் யூ மேக் எ டிஃப்ரென்ஸ். லெட் நோ ஒன் ஷேம் யூ ஆர் மேக் யூ ஃபீல் பேட். ஹூ ரோட் அபவ் போயம்? பொயம்ஸில் லைன்ஸ் வருது ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. பிரெகெட்டு, பிரையாண்ட் அண்ட் டேனியல் ஹோ. இவரோட போயமில் தான் அது வருது. நெக்ஸ்ட் வந்து ஹூ அமாங் த ஃபாலோயிங் ரோட் வேனிட்டி ஃபேர் நாவல். வேனிட்டி ஃபேர் நாவல் வந்து எழுதுனது யார்? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. வில்லியம் மேக்பிஸ் தக்கரே. 50th கொஷின் வந்து ஹியர் இஸ் ஏ கார் ரன் அவே இன் த ரோட் லம்பிங் அலாங் வித் மேன் அண்ட் லோட். ஹூ ரோட் த அபோ லைன்ஸ்? இந்த லைன்ஸ் வந்து யார் எழுதுனாங்கன்னு கேட்குறாங்க. ஆர்எல் ஸ்டீவன்சன்னாலும் ராபர்ட் லூயிஸ் ஸ்டீவன்சன்னாலும் ஒன்றே. அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 51. த சான்ஸ் ஆஃப் லைஃப் ஆர் நியர்லி ரன் லெட் சச் இன் பீஸ் டிபார்ட். வாட் இஸ் தீம் ஆஃப் த போயம் அப்சர்வ்ட் இன் த அபோலைன்? போயம்ஸில் தீமும் கேட்குறாங்க. இந்த போயமோட தீம் வந்து கைண்ட்னஸ். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 52nd கொஷின் பாருங்கள். வி ஹாவ் பீன் லிவிங் இன் சென்னை டேஷ் 8 years. இயர்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா வந்து டியூரேஷன் ஆஃப் இயர்ஸ்னால் ஃபார் யூஸ் பண்ணணும். சரிங்களா? fill in the blanks with the appropriate phrasal verb and the air hostess instructed the passengers to wear the seat belts during the dash. take off ஆகும்போது seat belt வியர் பண்ணணும். take off. நெக்ஸ்ட் வந்து choose most appropriate synonym of the underline word. then I sat in silent dejection. sorrow. dejectionக்கு வந்து synonym என்னன்னா சாரோவாக இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து fill the prefix or suffix to the words given in brackets. he was sleeping dash in his couch. comfort. அப்போ comfortable. comfort plus able, comfortable. நெக்ஸ்ட் வந்து 56th question. I bought a book this morning. I am reading dash book now. the book. ஃபஸ்ட் டைம் வரும்போது ஏ வரும், அதே இது வந்து மறுபடியும் வரும்போது தன்னு போடணும். அது பார்த்துக்கோங்க. find the correct question tag. you aren't busy. சரிங்களா? இப்போது இதே வெர்பு வச்சு இந்த வெர்பை வந்து பாசிட்டிவாக மாற்றணும். இங்கே வந்து நாட் வந்திருக்கனால நெகட்டிவாக இருக்குது. அதே வெர்பு வச்சு நம்ம பாசிட்டிவாக மாற்றணும். அப்போ ஆர் யூ. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷனல் வெர்ப். டேஷ் சிங்கிங். ஷி ஆல்சோ பிளேஸ் பியானோ அட் த பார். சிங்கிங்கும் கூட சேர்த்து அவங்களுக்கு வந்து பியானோ ப்ளே பண்ணவும் தெரியுதா? அப்போ வந்து aside from. Choose correct tenses.
ஐ ஆம் டேஷ் ஒர்க் ஆன் திஸ் ப்ராஜெக்ட் ஃபார் 5 hours அண்ட் ஐ ஆம் டயர்ட் நவ். இங்கே வந்து என்ன வருதுன்னா ஹேவ் பீன் ஒர்க்கிங். சரிங்களா, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வருது, பார்த்துக்கோங்க. அது 12 பேட்டர்ன்ஸ் இருக்கும் இல்லையா, சென்டென்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ்க்கு. அந்த ஃபார்முலாஸ் இருந்தாலும் இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிடலாம், ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சேஞ்ச் த ஃபாலோயிங் இன்டு பேசிவ் வாய்ஸ். ப்ளீஸ் கால் ஹிம் அட் ஒன்ஸ். இந்த ப்ளீஸ்ன்றது தான் வந்து இங்கே என்னவா வந்து கன்வெர்ட் ஆயிருக்குன்னா யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். யூ ஆர் ரிக்வெஸ்டட் டு கால் ஹிம் அட் ஒன்ஸ். நெக்ஸ்ட்டு 61st கொஸ்டின். பிளேயிங் செஸ் இஸ் மை ஹாபி, ஃபைண்ட் அண்டர்லைன் வேர்ட்ஸ். அது வந்து என்ன டைப் ஆஃப் வேர்டு? ஜெரண்டா, இன்ஃபினிட்டா, பார்ட்டிசிபிள். ஜெரண்ட் ஐஎன்ஜி வந்தாலே ஜெரண்ட் தெரியுது இல்லையா. நெக்ஸ்ட் பாருங்கள் 60 seconds. ஃபைண்ட் த சென்டென்ஸ் பேட்டர்ன். ஹீ பெயிண்டட் த கார் ப்ளூ. சரிங்களா, எஸ்விஓசி. ப்ளூன்றது வந்து சி, கார் வந்து ஆப்ஜெக்ட்டு. சரிங்களா, ஹீ பெயிண்டட் வந்து வெர்பு, ஹீ வந்து சப்ஜெக்ட்டு. சப்ஜெக்ட் வெர்பு ஆப்ஜெக்ட் காம்ப்ளிமெண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து 63rd கொஸ்டின். இஃப் ஹீ டேஷ் இன்ஃபார்ம் ஹர் ஷி வுட் ஹேவ் வெயிட்டட் ஃபார் ஹிம். சூஸ் கரெக்ட் டென்ஸ். வுட் ஹேவ் அண்ட் வந்தாலே நம்மளுக்கு வந்து அது வந்து இதில் வருது, அந்த 12 ஃபார்ம்ஸ் ஆஃப் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதிலே தெரிஞ்சிடும். ஹேட் இன்ஃபார்ம்டு. இப் கிளாஸ் சென்டென்ஸ்லேயும் இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் வரும். வுட் ஹேவ் வந்துச்சு நம்மளுக்கு வந்து ஹேட் இன்ஃபார்ம்டு, ஹேட் ப்ளஸ் ஒரு ப்ளஸ் இடி வர மாதிரி வரும். அப்போ ஹேட் இன்ஃபார்ம்டு. நெக்ஸ்ட்டு 64 கொஸ்டின் பாருங்கள், ஒரு மேட்ச்சு எல்லாம் நேராக இருக்குது. ஃபீல் ப்ளூனா ஃபீல் சேடாக இருக்கிறது. அவுட் ஆஃப் த ப்ளூனா ரேண்டம்லி, சர்ப்ரைசிங்லி. ஆஸ் ஒயிட் ஆஸ் ஷீட், வெரி ஃபியர்ஃபுல். பெயிண்ட் த டவுன் ரெட், ஹேவ் ஃபன். பிரேசல் வெர்பு இதெல்லாமே வந்து இன்டெரக்ட் மீனிங் மாதிரியே இருக்கும். இப்போ கவுச் பொட்டேட்டோ இதெல்லாம் வருது. பீஸ் ஆஃப் கேக்னா ஈஸியாக இருக்கிறது, அந்த மாதிரி தான் இது மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 65th கொஷின் வந்து they too aware of sun and air and water are fed by peaceful harvest by war's long winter starved. These lines are taken from the poem எங்கன்னா No Men Are Foreign. Who wrote after apple picking வந்து ராபர்ட் ஃப்ராஸ்ட். ஆக்சுவலாக அவர் வந்து 4 புக்ஸ் எழுதிருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கில் ஒன்று தான் ஆப்பிள் பிக்கிங்கு. இது பார்த்துக்கோங்க, ஆத்தரோட ரைட்டிங்ஸில் கூட நேம் இது வருது, கொஷின்ஸ் வருது. நெக்ஸ்ட் வந்து 67. See that sail hath never rounded like eternity. These lines are written by யார்? கரோலின் ஆன் போல்ஸ். ரிவர் போயமில் வருது. சரிங்களா, நெக்ஸ்ட் வந்து a woman is a beauty innate. மீனிங் ஆஃப் இன்னேட்னா வந்து இன்பார்ன் அண்ட் நேச்சுரல், அதுதான் அதோட மீனிங்கு. நெக்ஸ்ட் பாருங்கள் 69th கொஸ்டின் பார்ப்போம். I have heard what's in your pantry and I do not wish to see. Who told these words? Fly. இந்த fly தான் வந்து இதை பற்றி சொல்லணும். ஐ ஹவ் ஹர்ட் வாட்ஸ் இன் யுவர் பேண்ட்ரி. உன்னோட ரூமில் என்ன இருக்குதுன்ட்டு நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன்ட்டு சொல்லுது ஃப்ளை. 70th கொஷனு. வி ஆர் நத்திங் மோர் தேன் சில்ட்ரன் ஆஃப் யுவர் பிரெயின், ஹியர் வி ரெஃபர்ஸ் டு. இங்கே வந்து மிஷின்ஸை தான் ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் பாருங்கள் 71st கொஷின். ants in grow both day and night till it bore an apple bright. what it refers to? அங்கே இட்டுனா வந்து ஆங்கர். சரிங்களா, 72nd வந்து and out of its leprous hide sprouting leaves. what is mean by leprous hide? discolored bark of tree. சரிங்களா, leprous hide discolored bark of tree. 73rd question வந்து trees old and young sprouting a shady boon for simple sheep and such are daffodils. These lines are taken from poem A Thing of Beauty. எந்த poemலேருந்து எடுத்திருக்காங்க? Thing of Beautyலேருந்து எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் ஆண்டனிம் ஆஃப் அண்டர்லைன் வேர்ட் லெசன் ரிப்பீட்டட் இன் த யூனிசன் வெரி லவுட். யூனிசன்னா அப்போ வந்து டிஸ்ஹார்மனி. சரிங்களா, ஆண்டனிம் ஆஃப் யூனிசன் வந்து டிஸ்ஹார்மனி. சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போசிஷன். பிளேஸ் த டென்னிஸ் ராக்கெட் டேஷ் த வார்ட்ரோப் பிஹைண்ட் த வார்ட்ரோப். இதெல்லாம் புக் பேக்கில் வரும் ஃபில் பண்ணும்போது. புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ டேஷ் டூ மை ஹோம் ஒர்க் வென் தருண் கேம், ஹேட் டன். சரிங்களா, 77. I drive past the house almost every day. Here I refers to. Here I refers to யார்? ஆத்தர். Form the blending word using binary plus digit bit. 78 வந்து blending words. 79 வந்து choose American English word for payment. paymentனா sidewalk. paymentக்கு என்னது? sidewalk. choose the compound word preposition plus noun என்னன்னா foresight. 4 வந்து ப்ரிப்போசிஷன், சைட் வந்து நவுன். சரிங்களா, ஐடென்டிஃபை கரெக்ட் டிகிரி. பில்கேட்ஸ் இஸ் த கிளவரஸ்ட். சரிங்களா, பில்கேட் வந்து கிளவரஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு.
இது வந்து கிளவரஸ்ட்னாலே சூப்பர்லேட்டிவ் டிகிரி வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், ஐடென்டிஃபை த கம்பேரேட்டிவ் டிகிரி. கம்பேரேட்டிவ் டிகிரினா ER இல்லைன்னா மோர் இந்த மாதிரி இதில் எண்ட் ஆகும் இல்லையா? அப்போ வந்து எல்டர். மோகன் இஸ் எல்டர் டு மீ, இதுதான் வந்து கம்பேரேட்டிவ் டிகிரியில் இருக்குது. 83 வந்து இஃப் டூ மெயின் கிளாஸஸ் கம்பைன்ட் பை எ கோஆர்டினேட் தென் இட் இஸ் காம்பவுண்ட் சென்டென்ஸ். அந்த காம்பவுண்ட் சென்டென்ஸ்ன்றதுக்கு என்ன டெஃபினேஷனோ அதுவே கொஷனாக கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. 84 வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ். ஐடென்டிஃபை த சென்டென்ஸ், த பாய் வாஸ் டிஸ்ஒபீடியன்ட் ஸோ த டீச்சர் பனிஷ்டு ஹிம். இது வந்து என்ன சென்டென்ஸ்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து சிம்பிளாக ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்துச்சுன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்னு ஒரு டேபிளில் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா, இந்த வேர்டெல்லாம் வந்துச்சுன்னா இது வந்து பிலாங்ஸ் டு திஸ் சென்டென்ஸ்ன்ட்டு அது பார்த்துக்கோங்க அந்த டேபிள். 85th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ளூரல் ஃபார்ம் இஸ் கரெக்ட்? பாசர்ஸ் பை எஸ் வந்துருக்கு பாருங்கள், அப்போ இதுதான் கரெக்டு, வேறு எதுலையுமே அந்த மாதிரி வராது, அது பார்த்துக்கோங்க. ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் ஆல்ஃபாபெட்டுக்கு வந்து ஆல்ஃபாபெட்டே தான் வரும், எஸ் எல்லாம் போட்டுறக்கூடாது. ஆல்ஃபாபெட்டில் எஸ்ஸே வராது. அப்புறம் ஷீப்புக்கு ஷீப்பே தான் வரும், ஷீப்ஸ் எல்லாம் வராது. சில எக்ஸப்ஷனல் கேஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை த சென்டென்ஸ் டைப், வாட் இஸ் யுவர் நேம். அப்போ கொஷன் மார்க் இருக்குன்னா அது வந்து நம்மளுக்கு இன்ட்ராகேட்டிவில் வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்கள், செலக்ட் கரெக்ட் சென்டென்ஸ். இதில் வந்து டீச்சர் பனிஷ்டு ஹிம் ஃபார், டூ கம்மிங் லேட் எல்லாம் வராது, பை கம்மிங் லேட் எல்லாம் வராது, ஃபார் கம்மிங் லேட், அதனால தான் அவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்களே, அப்போ ஃபார் தான் அங்கே கரெக்டான ஒரு வேர்டு. நெக்ஸ்ட் வந்து 89, சூஸ் சென்டென்ஸ் வேர் ஜெரண்ட் இஸ் யூஸ்டு. ரைட்டிங், ரைட் ப்ளஸ் ஐஎன்ஜி இல்லையா, வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம், அப்போது ரைட்டிங் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் தேன் டு ரீட். நெக்ஸ்ட் வந்து ஃபில் அண்ட் இன்ஃபினிட்டிவ். இன்ஃபினிட்டிவ்னா 2 ப்ளஸ் வெர்பும் வரும், இல்லைனா வந்து சில எக்ஸப்ஷனல் கேஸில் வந்து அந்த 2வே இல்லாமல் கூட இன்ஃபினிட்டிவ் வரும், அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க, புக் பேக்கில் இருக்குது கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபில் ஜெரண்ட், ஐ சா த ஸ்டார்ம் அப்ரோச்சிங், வெர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜிலே ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தாலே வந்து ஜெரண்டன் போடலாம். ஃபில் ஆர்டிக்கல், ஆர்டிக்கல் ஐ பாட் ஏ புக்கு திஸ் மார்னிங் ஐ ஆம் ரீடிங், இது சேம் தான் வருது இல்லையா, செகண்ட் டைம் வரும்போது நம்ம அதுவே போடணும்னு சொல்லியிருக்கோம் ஆர்டிக்கல். நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் அமெரிக்கன் இங்கிலீஷ் வேர்ட் ஃபார் அண்டர் கிரவுண்ட். அண்டர் கிரவுண்ட்னா சப்வே. நெக்ஸ்ட் 94th கொஸ்டின், ஹி ட்ரை டு டேஷ் ஓர்ஸ் பை ஷோயிங் த லீடர்ஸ் போர்ட்ரைட். ஃபில் சூட்டபிள் வேர்டு, கேன்வாஸ். நெக்ஸ்ட் பாருங்கள் 95th, தே ஹேட் டேட்ஸ் ஃபார் டேஷ். ஃபில் சூட்டபிள் வேர்டு வந்து டெசர்ட், WS வருது பாருங்கள், டேட்ஸ்னால் ஃப்ரூட்ஸ் இல்லையா, அப்போ WS வரணும் டெசர்ட் பண்ணுறதுக்கு. இதில் கொஞ்சம் ட்ரிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபுல்லாக படிச்சிங்கன்னா ஞாபகம் இருக்காது. 96 வந்து ஐ பாட் எ மொபைல் ஃபோன் வித் 32 மெகா பிக்சல். பிக்சல்னால் வந்து பிக்சர் ப்ளஸ் எலிமெண்ட், இது ரெண்டுமே சேர்ந்து பிளெண்ட் ஆகி தான் வந்து பிக்சல்னு வந்திருக்கோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சூஸ் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். ஹியரிங் தேர் ஃபாதர்ஸ் ஃபுட் ஸ்டெப்ஸ் த பாய் ரேன் அவே. இது வந்து என்ன இதுனா, இதுதான் நம்மளுக்கு வந்து ஒரு இது வெர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி ஸ்டார்டிங்லேயே வந்துச்சுன்னா சிம்பிள் சென்டென்ஸ். அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து 2 மெயின் கிளாஸ் இருக்குது, ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, மெயின் கிளாஸே இல்லை, இந்த மாதிரி எல்லாம் கூட அந்த சென்டென்ஸில் இருக்கும். சரிங்களா, அது வந்து நம்ம டேபிள் பார்க்கும்போது படித்தோன்னா கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 98, ஜெய் ஹிந்த் ஹூஸ் இன்ஸ்பைரிங் வேர்ட்ஸ் திஸ் சுபாஷ் சந்திர போஸ். இது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ஜிகேலேயே வருது, இங்கிலீஷில் வருது. நெக்ஸ்ட் 99 கொஸ்டின், பிக் ராங் சென்டென்ஸ் அபவுட் காந்தி. மகாத்மா காந்தி வாஸ் எ சீஸ்லெஸ் crusader ஆஃப் ஏ உமன்ஸ் ஈக்குவலிட்டி. கரெக்டு. காந்தி வாஸ் நோ அட்வொகேட் ஆஃப் த பிளைண்ட் adherence டு ட்ரெடிஷன். கரெக்டு. பி வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி லவர் ஆஃப் ட்ரூத். ஆமாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், காந்தி கன்சிடர்ட் உமன் டு பி அன்ஃபிட். சரிங்களா, இது வந்து தான் அவர் சொல்லலை, ஃபிட்டுன்னு தான் சொல்லியிருப்பார் எல்லா விஷயத்துக்கும், போத் உமன் ஆர் ஈக்குவல்னு சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட் வந்து 100 கொஸ்டின், காந்திஸ் ஆட்டோபயோகிராஃபி இஸ் த ஸ்டோரி ஆஃப் மை எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வித் ட்ரூத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 100 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம், குயிக்காக பார்த்துருக்கோம். நீங்கள் இதை வச்சு புக்கில் கொஷின்ஸ் எப்படி வருதுன்ட்டு ஒரு இதுவாக வந்து கெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ சப்ஸ்கிரைப், லைக், ஷேர். நாளைக்கு வந்து நம்ம இன்னொரு சீரீஸ் இன்னொரு 100 கொஷின்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.